ஒரு காலத்தில் ஒரு அன்பான தந்தை இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இளைய மகன், "அப்பா, உங்கள் பணத்தில் என் பங்கை இப்போது எனக்கு கொடுங்கள்" என்றான். தந்தை இதை கேட்டு வருத்தப்பட்டார். ஆனால் அவர் அவனை மிகவும் நேசித்ததால் அவனுக்கு பணம் கொடுத்தார். அந்த இளைய மகன் தனது உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தொலைதூர நகரத்திற்கு சென்றான். அங்கு அவன் எல்லா பணத்தையும் கேளிக்கை விருந்துகளுக்கு ஊதாரித்தனமாக செலவிட்டான். விரைவில் அவனது பணம் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. பின்னர் அவன் இருக்கும் நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அவனோ பசியும் பட்டினியுமாக திரிந்தான். வேலையும் இல்லை. கடைசியில் அவனுக்கு பன்றிகளை மேய்க்கும் வேலை கிடைத்தது. அவன் மிகவும் பசியாக இருந்ததால் பன்றி உணவு கூட நன்றாக இருப்பதாக உணர்ந்தான். பின்னர் அவன் தனது தந்தையின் அன்பில் வாழ்ந்ததை நினைவு கூர்ந்தான். அவன், "நான் திரும்பி சென்று என் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பேன்" என்று தனது நாட்டிற்கு திரும்பினான். அவனது தந்தை அவனை தூரத்திலிருந்து பார்த்தார். அன்பினால் நிறைந்து அவர் தன் மகனிடம் ஓடினார். மகன், "மன்னிக்கவும் அப்பா, நான் உங்கள் மகனாக இருக்க தகுதியற்றவன்" என்றான். ஆனால் தந்தை அவனை மகிழ்ச்சியில் கட்டிப்பிடித்து தன் வேலைக்காரர்களை அழைத்தார். அவனுக்கு புதிய ஆடைகளையும் மோதிரத்தையும் கொடுத்தார். பின்னர் அவர் தனது நகரத்து மக்களுக்கு அழைப்பு விடுத்து ஒரு பெரிய வரவேற்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். ஏனென்றால் அவரின் தொலைந்து போன மகன் வீடு திரும்பிவிட்டான். ஆண்டவர் நம் அனைவரையும் தன் குழந்தைகளைப் போலவே நடத்துகிறார். அவர் எப்போதும் நம்மை மன்னித்து தனது அன்பை எப்போதும் வெளிப்படுத்துகிறார்.